Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சனி பெயர்ச்சி. கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் அஷ்டம சனி உங்களை விட்டு விலகுகிறார். அதனால் கடந்த ஒரு 5 வருட காலமாக ஒரு பெரிய மனக்குறைகள் மற்றும் இந்த 7.5 ஆண்டு காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ல் சனி பகவான் வந்த காலத்திலிருந்தே இந்த சஷ்டம சனி, கண்டக சனி மற்றும் அஷ்டம சனி ஒரு 7.5 ஆண்டு காலம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல உயர்வு தராத ஒரு காலமாகவே அமைகிறது. இந்த கடகராசி அன்பர்கள் இந்த அஷ்டம சனி விலகுது அப்படிங்கும் பொழுதே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தீரும். ஒரு மனஸ்தாபத்தோடு இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு, ஆரோக்கிய விஷயங்கள், மரண பயத்தில் இருக்கிறவங்க, ஒரு நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, எங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அஷ்டம சனி விலகும் பொழுது இதுவரைக்கும் குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிந்து செல்கிறவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை இது உருவாக்கி கொடுக்கும். எந்த விதமான ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலம். திருமண யோகமும் கைகூடும். 2ஆம் இடத்தில் கேத்துவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் வரக்கூடிய உங்களுக்கு விரயத்தில் குரு பகவான் வருகிறார். ஆகவே பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை, நல்ல ஒரு மன நிம்மதி மற்றும் உறவினர்களிடையே நல்ல ஒரு பிடிப்பு இருந்தாலும் கூட தேவையில்லாத அனாவசிய செலவுகளை நாம் அதை நிறுத்த முடியாத ஒன்றாக இருக்கும். அதனால் உங்களுடைய வருமானம், உங்களுடைய பொருளாதார நிலைமையை நீங்கள் கட்டுக்குள் வைத்து கொள்வது நல்லது. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விஷயங்கள் நம்ம தலையிடுறது, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறது, தேவையில்லாத கடனை வாங்குவது, இது எல்லாத்தையும் நாம் தவிர்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் நல்ல ஒரு திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாக்கியத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு குடும்பத்தில் சுபீட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. சிம்மராசியில் வரக்கூடிய கேது பகவானும் 8ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகுவும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் கடகராசி அன்பர்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் வழிபாடு நல்லது. முடிந்த வரையில் ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி மற்றும் கோகர்ணா, வர்க்கலா, ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத், இப்படி ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடுகள் செய்துவிட்டு வர உங்களுக்கு மன நிம்மதியும் மற்றும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சியில் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த அஷ்டம சனி காலத்தில் சிம்மராசி நேயர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சிம்மராசி அன்பர்களுக்கு கேது பகவானும் ஜென்மத்தில் வர உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் தேவை. 8ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான், 7ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு மற்றும் ஜென்மத்தில் வரக்கூடிய கேத்து, இத்தனை விஷயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குரு பகவானின் சஞ்சாரம் நமக்கு லாபத்தில் வரக்கூடியது. என்னதான் லாபத்தில் குரு பகவான் வந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேத்து சில உடல் உபாதைகளை நமக்கு கொடுக்கலாம். ஆகவே இந்த உடல் உபாதைகளிலிருந்து நம்மளை பத்திரப்படுத்தி கொள்வதற்கு இந்த சிம்மராசி நேயர்கள் ராகு, கேத்து, குரு மற்றும் சனி இவர்களுக்கான பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. முறையே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி நவகிரகங்களுடைய அந்த காயத்ரியவோ அல்லது நவகிரக ஸ்துதியோ சொல்லுவது நல்லது. மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் அன்னதானமும் வஸ்திரதானமும் செய்யலாம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்களும் மற்றும் வஸ்திரதானங்களும் செய்து வர இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேத்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காது. நவகிரக ஸ்தலங்களை சுற்றி திருநள்ளாறில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி அங்கு வஸ்திரதானமும் அன்னதானமும் செய்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள் இந்த அஷ்டம சனி கோச்சாரத்தில் அடுத்த 2.5 ஆண்டு காலம் உங்கள் உறவினர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் நல்ல உறவுகளை கொண்டாடுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் நமக்கு சொந்தங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் உறவினர்களிடத்தில் பகை இல்லாமல் பார்த்து கொள்வதும் மற்றும் உங்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது.
சிம்மராசி அன்பர்கள் அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடுகளை செய்து ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகளும், ஆனந்தமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தசபுஜ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் இந்த அஷ்டமச்சனி கோச்சாரத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் வருவதும், மலை போல் வருவதும் பனி போல் தீரும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு வந்தாலும் அஷ்டமச்சனியினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம். பொருளாதாரத்தில் கவனம் இருக்க வேண்டும். உறவினர்களிடத்திலையும் நண்பர்களிடத்திலையும் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு ராசியில் கேது இருக்கார், 7ல் ராகு இருக்கார். இந்த மார்ச் 29 இந்த சனி பகவானும் ராகுவுடன் சேர்ந்து 7ல் போகிறார். ஸோ இந்த 7ஆம் இடத்தில் கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பிறந்த குழந்தை ஒரு 12 வயசு ஒரு 16 வயசு வரைக்கும் கூட பெரிய அளவுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் செய்ய வேண்டாம். இப்போ உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் வரன் பார்க்குறீங்க, இல்லை உங்கள் பையனுக்கு வந்து வரன் பார்க்குறீங்கன்னா, இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி இந்த காலகட்டத்தில் ஒரு புதுசாக நம்ம கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். இப்போ நீங்கள் ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா அதில் பிரிவினை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் இருந்தாலும் நம்ம ஒத்தி வைக்கிறது நல்லது. இப்போ இருக்கக்கூடிய குரு பகவானும் நமக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெருசாக நம்ம எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல், புதுசாக எதுவும் கடன் வாங்காமல், இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிற இடமே நமக்கு வைகுண்டம் வேங்கடம் தான். அதனால் தேவையில்லாத ஒரு புதிய கடன் வாங்கிறதோ, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறதோ, அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் போய் தலையிடுறதோ இதெல்லாம் இல்லாமல் இருப்பதே சிறப்பு. ஏன்னா ஒரு சண்டை அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்துக்குள்ளே உறவுகள் பிரிவதற்கான வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கி கொடுத்துருவோம். இப்போ உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இல்லை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்க கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன், ஒரு லவ் மேரேஜ் நான் பண்ணியே ஆவேன்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. உறவுகளுக்கிடையே பிளவுகளும் குடும்பத்திற்கிடையே சண்டைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே கன்னிராசி நேயர்கள் வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி ஏதாவது கண்டகச்சனி, இந்த அஷ்டமச்சனி இந்த மாதிரியான காலகட்டங்களில் நமக்கு இந்த ராகுவும் 6ல் கேது வந்து 12ல் வரப்போகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முருகப்பெருமானினுடைய ஒரு அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களினுடைய வழிபாடுகள் செய்தால் குடும்பம் பிரியாது. Taste the Daily.